27 வயதில் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்கு உரியவர் யார் இந்த சி விஜயபாஸ்கர்? புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த சி விஜயபாஸ்கர் சிறு வயதிலிருந்தே அரசியல் மீதான ஆர்வம் கொண்டவராக அறியப்பட்டார். பள்ளி படிப்பை சொந்த ஊரிலேயே முடித்த அவர் பின்னர் கல்லூரி படிப்பை தொடர்ந்தார். மாணவர் பருவத்திலேயே பொதுமக்களுடன் நெருங்கி பழகும் குணமும் அரசியல் நிகழ்வுகளை உன்னிப்பாக கவனிக்கும் பழக்கமும் அவருக்கு இருந்ததாக கூறப்படுகிறது. இளமை காலத்திலேயே அதிமுகவின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்ட சி விஜயபாஸ்கர் கட்சியின் அடிப்படை பணிகளில் தன்னை இணைத்துக் கொண்டார். படிப்படியாக கட்சியில் வளர்ந்த அவர் மாவட்ட அளவிலான நிர்வாகியாகவும் கட்சியின் இளைஞர் அணியில் முக்கிய பொறுப்புகளை வகித்தவராகவும் அறியப்பட்டார். தன்னுடைய 27 வயதில் புதுக்கோட்டை சட்டசபை தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு 2001ஆம் ஆண்டு முதலாக சட்டமன்ற உறுப்பினரானார். அதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்து 2011, 2016, 2021, 2026 நடந்த சட்டசபை தேர்தலில் விராலிமலை தொகுதியில் 4 முறை போட்டியிட்டு தொடர் வெற்றியை பெற்று விராலிமலை தொகுதி மக்களின் செல்லப்பிள்ளையாகவே இருந்து வருகிறார். 2013 முதல் 2021 வரையிலான அதிமுக ஆட்சியில் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் கவனத்தையும் நம்பிக்கையையும் பெற்ற நபர்களில் சி விஜயபாஸ்கரும் ஒருவர். கட்சிக்காக தீவிரமாக உழைப்பது, தேர்தல் பணிகளில் முழுமையாக ஈடுபடுவது மற்றும் நிர்வாக திறனை வெளிப்படுத்தியது போன்ற காரணங்களால் ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரிய இளம் தலைவர்களில் ஒருவராக அவர் உருவெடுத்தார். 2013ஆம் ஆண்டு ஜெயலலிதா தலைமையிலான அமைச்சரவையில் சுகாதாரத்துறை அமைச்சராக சி விஜயபாஸ்கர் பொறுப்பேற்றது அவரது அரசியல் வாழ்க்கையின் மிக முக்கியமான கட்டமாக அமைந்தது. அப்போது அரசு மருத்துவமனைகளின் வசதிகளை மேம்படுத்துவது, மருத்துவ கட்டமைப்பை விரிவுபடுத்துவது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளில் அவர் கவனம் செலுத்தினார். குறிப்பாக கொரோனா தொற்று பரவிய காலத்தில் தமிழகத்தின் சுகாதாரத்துறையை ஒருங்கிணைக்கும் பணியில் சி விஜயபாஸ்கர் முக்கிய பங்கு வகித்தார். மாநிலம் முழுவதும் மருத்துவ வசதிகளை ஒருங்கிணைப்பது, தினசரி நிலவரங்களை கண்காணிப்பது, மருத்துவ அதிகாரிகளுடன் தொடர்ந்து ஆலோசனை நடத்துவது போன்ற பணிகளில் அவர் தீவிரமாக செயல்பட்டார். ஆனால் அவரது அரசியல் பயணம் முழுவதும் சவால்கள் இல்லாமல் இல்லை. தேர்தல் காலங்களில் வருமான வரித்துறை சோதனைகள், பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் அரசியல் சர்ச்சைகளும் அவரை தொடர்ந்து வந்தன. எனினும் அவற்றை அரசியல் ரீதியாக எதிர்கொண்டு தனது ஆதரவு வட்டத்தை தக்க வைத்துக் கொண்டு வருகிறார். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவில் பல்வேறு அதிகார மையங்கள் உருவான போது சி விஜயபாஸ்கர் எடப்பாடி பழனிசாமி அணியில் செயல்பட்டார். பல்வேறு அரசியல் நெருக்கடிகளின் போது கட்சி தலைமையின் முடிவுகளை ஆதரித்து வெளிப்படையாக குரல் கொடுத்தவராகவும் அறியப்பட்டார். இந்த நிலையில் அதிமுகவிலிருந்து விலகிய சி விஜயபாஸ்கர் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தார். அவரது இந்த முடிவு புதுக்கோட்டை மாவட்ட அரசியலில் மட்டுமல்லாமல் தமிழக அரசியலிலும் புதிய விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு சாதாரண கட்சி தொண்டராக தனது அரசியல் பயணத்தை தொடங்கி சட்டமன்ற உறுப்பினராகவும் மாநில அமைச்சராகவும் உயர்ந்து பல ஏற்றத்தாழ்வுகளை சந்தித்து தற்போது புதிய அரசியல் பாதையை தேர்வு செய்துள்ளார் சி விஜயபாஸ்கர். தமிழக வெற்றிக் கழகத்தில் அவரது அடுத்த கட்ட அரசியல் பயணம் எந்த திசையில் செல்லப் போகிறது என்பதையும், அவர் புதிய கட்சிக்கு எந்த அளவிற்கு அரசியல் வலிமையை சேர்க்கப் போகிறார் என்பதையும் தமிழக அரசியல் உன்னிப்பாக கவனித்து வருகிறது.